வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வார பலன்கள் எப்படி இருக்குது மீனம் ராசிக்கு அப்படின்னு பார்க்குறோம். மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு அவங்க நிதானமாக பேசுகிறாங்க, நிதானமாக செயல்படுறாங்க, அந்த அளவுக்கு பலன்கள் ரெட்டிப்பாக இருக்க போகுது. உங்களோட பேச்சு பார்த்திங்கன்னா அதோட அப்ரோச் இருக்குது பாருங்கள், அது இந்த வாழ்க்கையை உங்களுக்கு இந்த வாரம் தீர்மானிக்க போகுது. உங்களோட மதிப்பு கூடுறதுக்கான வாரம். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக நிதானமாக செயல்படுறீங்க, அணுகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கூட உங்களுக்கு கூடும். எந்தெந்த இடத்துல நம்ம முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு தோணும். இது பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் கருத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பேசும் திறன் மூலம் தான் இந்த வாரம் ரொம்ப முன்னேற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் மீட்டிங்கு, டிஸ்கஷன் இதெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நெகோசியேஷன் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க, பயன்படுத்துகிறீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். விட்டு கொடுத்து பேசும்போது, ஒரு மீட்டிங் நடக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் ஐடியா அடுத்தவங்களை எடுத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களோட விட்டு கொடுத்தல் தன்மை இருக்குது, அதெல்லாம் உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். சின்ன சின்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபர், வேலையில் ஏதாவது வாய்ப்பு மாற்றணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த வாரம் அதுக்கு ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக வார்த்தை தவறாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது உங்களோட வளர்ச்சிக்கு உதவும். இந்த வாரம் பொறுத்தவரையில் 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி இந்த 3 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 3 நாள் உங்களோட நல்ல வேலைகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி 20ஆம் தேதி மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலுமே ஜாக்கிரதையாக, நிதானமாக, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசனை பண்ணி அடுத்தவங்க கூட ஏதாவது பேசும்போது ஜாக்கிரதையாக தகவல் தொடர்பு எந்த ஒரு அளவுக்கு தப்பு இல்லாமல் பேசுகிறீங்க, அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க. பண வரவு அதிகரிக்கும் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதாவது சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு நல்ல டைம் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். எந்தெந்த வழியில் பணம் வருமோ அதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அது முக்கியமானது மட்டும் செய்யுங்க. பேலன்ஸ் எதனா இருந்ததுன்னா அதை சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பின்னாடி நல்லபடியான ஒரு உதவும், ஒரு முன்னேற்றத்துக்கும் அதிகமான வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வரப்போகுது. அது ஒரு நல்ல சந்தோஷத்தை உங்களுக்கு கிடைக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நல்ல ஸ்வீட் கம்யூனிகேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல புரிதலோட ஒரு நெருக்கம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். மனநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. எது எடுத்தாலுமே உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு வேலை செஞ்சீங்கனாலுமே கான்ஃபிடெண்ட்டாக செய்வீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியத்துலேயும் ஒரு நல்ல நிலை இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். த்ரோட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. சின்னதாக ஸ்பீச் ரிலேட்டடாக ஏதாவது கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சுடுதண்ணி குடிங்க. அது உங்களோட இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனை போக்குறதுக்கு பயன்படும். எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்க அது ரொம்ப நல்லது. பாடி ரெஸ்ட் அவசியம். முடிஞ்ச அளவுக்கு தூங்க கிடைக்கிற டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா தூங்குங்க. அது உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மஞ்சள் கலர் பொருட்கள் தானம் ஏதாவது செய்கிறீங்க, இல்லை உணவுப் பொருள் தானம் செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க இந்த வாரம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது அந்த நம்பிக்கை வச்சு ஒரு வேலை செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பணநிலை நல்ல வரவு இருக்குது.
நல்ல உறவுகள் கூட ஒரு நல்ல புரிதல் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை காத்துட்ருக்கு. சுருக்கமாக சொல்லணுன்னா, இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சரியான பேச்சு, பெரிய பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இது பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.